அங்கே தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரே அந்த தீர்ப்பை நிறைவேற்றுங்கள் என்று இந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிற போது நான் நிறைவேற்ற மாட்டேன், நான் சர்வாதிகாரி என்று சொன்னார். திருவள்ளத்துல வரும்போது அந்த வண்டியில டயர் வெடிச்சு போச்சுட்டாமா, இது வரைக்கும் வெடிச்சதே இல்லை. இதெல்லாம் யானை ஒரு பின்னே மணி ஓசை ஒரு முன்னே எங்களை ஏமாத்தலாம், முருகனவே ஏமாத்தலாமா? இது எப்படி சாத்தியம்? மக்களை ஏமாத்தலாம், மக்களை அப்பராகி நீ ஏமாத்துற. நீ இன்னொரு 10 டயரை வேணாலும் மாத்திட்டு வந்து அந்த ரோட கிராஸ் பண்ணி பாரு, வெடிக்குதா இல்லையான்னு பாரு. மக்களுடைய கோபமும் ஒரு டயர் போல வெடிக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை முருகன் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். நீதி அரசு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. ஐயா, அந்த காலகாலமாக அங்க ஏற்றிருக்கிறாங்க தொழில் துறையிலிருந்து ஆதாரம் இருக்கு. அவர் நீதி அரசர் படிக்காம சொல்லியிருப்பாரா? ஆதாரத்தை பார்க்காம சொல்லியிருப்பாரா? தொழில் துறையுடைய ஆதாரங்கள் எல்லாம் படிச்சு பார்த்து உங்களை விட அவர் படிச்சவர் தானே. அவர் படிச்சு பார்த்து எழுதிதானே நீதி அரசர் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. இல்ல உங்களை மாதிரி கருணாநிதிக்கு மகனாக பிறந்ததுனால, ஒரு ஜட்ஜிக்கு மகனாக பிறந்ததுனால அவர் ஜட்ஜ் ஆயிட்டாரா? அவர் தகுதியின் அடிப்படையிலே தான் நீதிபதியாக வந்திருக்கிறார். நீங்கள் கருணாநிதிக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்தினால நீங்க நாட்டினுடைய முதலமைச்சராக வந்திருக்கிறீர்கள். ஆக ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு ஒரு உயிர் இன்றைக்கு பலி போய் இருக்கிறது. இன்றைக்கு அந்த உயிருக்கு யார் பதில் சொல்லுவது? அரசு பொறுப்பேற்க வேண்டாமா? ஒரு நீதி அரசுடைய தீர்ப்பை கூட இந்த நாட்டிலே நிறைவேற்ற முடியாதா? அங்கே இருக்கக்கூடியது நீங்க ஓட்ட தீபம் ஏற்றுறீங்களே, அது இந்துடைய நம்பிக்கை. உனக்கு தான் தீபாவளிக்கு நீ வாழ்த்து சொல்ல மாட்டா, உங்களுக்கு இந்துக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை செயல்படுத்தணும் சொல்றது தானே ஒரு அரசினுடைய மரபு. அதுதானே ஒரு அரசை காலகாலமாக நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட இந்த நாட்டில் நிறைவேற்ற முடியாத ஒரு சர்வாதிகார அரசை இந்த தமிழ்நாடு இதுவரை சந்தித்ததில்லை என்பதுதானே இன்றைய உண்மையான எங்கே போகும்? ஸ்டாலினுடைய லட்சியம் என்ன? திருப்பூர் தீபத்தூர்ல தீபம் ஏற்றதா? இல்ல, உதயநிதியை கொண்டு போய் முதலமைச்சர் உட்கார வைக்கணும். கருணாநிதி உட்கார்ந்த அரியணையில ஸ்டாலின் உட்கார்ந்த, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் உட்காரணும், அதுக்கு இன்பநிதி ஸ்டாலின் உட்காரணும். அதுக்கு இது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் காலங்காலமாக முதலமைச்சர் அணியில உட்கார்வதற்கு இது ஒன்றும் கருணாநிதி நாடு இல்ல, இது உயிரை கொடுத்து சுதந்திரத்தை பெற்ற அன்னை தமிழ் நாடு. இந்த தமிழ் நாட்டில ஜனநாயகம் கலைக்க வேண்டும், ஜனநாயகம் வெளிவர வேண்டும். நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. நான் சொல்றது ஜனநாயகம் டெமோக்ரஸி. நீங்க ஜனநாயகம் ஏன் என்ன வெளியே வரல பாருங்க. அது சொன்னா ஒருத்தர் தம்பி கீழே வந்து தம்பி அதை பார்த்து பார்த்தேன். ஜனநாயகத்துக்கு ஆபத்து தமிழ்நாட்டில் தூக்கி விடுங்க தம்பி. ஒன்றும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையா தம்பி? ஜனநாயகத்துல ஒன்றும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? நான் பார்த்து ஓரத்துக்கு இருக்குங்க. அவரை சோடா வீடா வாங்கி கொடுங்க தம்பி, அவருக்கு சோடா வீடா வாங்கி கொடுங்க. சுந்தர், சின்ன பிள்ளைங்க எல்லாம் கவனமா இருக்கணும், இளைஞர்கள் எல்லாம் கவனமா இருக்கணும், இளைஞர் சமுதாயம் எல்லாம் இருக்கணும். ஜனநாயகம்னு நீங்க ஜனநாயகத்துல கவனமா இல்லைன்னா வழிக்கு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் காப்பாற்றுறதுக்கு அதிமுக தான் வரணும், அதிமுக தான் வரணும். அது நீங்க பார்த்து மனசுல வச்சுக்கீங்க. ஆகவே உங்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீண்ட நெல்லிய நேரம் இந்த கொட்டுகிற மலையிலும் பொருட்படுத்தாமல், இந்த அதிகாரி பணியும் பொருட்படுத்தாமல், எங்களுடைய ஒன்றிய கழகத்துடைய ஆசிரியர் செயலாளர் அந்த கவிச்சந்திரன் அவர்கள் இவ்வளவு கிளைக்கழக செயலாளர் பார்த்தோன்னே எங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்குது. எங்களுடைய அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. அநேகமா எதிரிகளுக்கு ஒரு கிளி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஒற்றுமை ஓங்க வேண்டும்.